ஹாய் வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வர பைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல அப்பாச்சி தான் உங்க எல்லாருமே ஃபேவரட் பைக். அதுல நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164 பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக எல்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி பைக்கை ஒரு சின்ன சினிமாட்டிக்ல பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் லுக் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி போல்டா இருக்கும் டிசைனிங்லாம் வர்ற பைக்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அப்படியே ஒரு ஷார்ப்பான டிசைனிங் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது டிசைனிங் எங்கேருந்து வந்திருக்கு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஆல்ரெடி நீங்க வந்து எம்டி N160 எல்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்டர்லாம் 2 DRLs. ஸோ இது பார்க்க டிஃப்ரெண்டா இருக்குது. இப்போ எம்டி N160 நமக்கு இங்க 2 DRLs வரும், இங்க ப்ரொஜெக்டர் லாம் வரும். பட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் கீழே 2 DRLs அழகா கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்குது. எப்பயுமே டிவிஎஸ் பைக்கை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிளாக் கொடுத்துருவாங்க, இந்தியன் பிளாக். எப்பயுமே இந்தியன் பிளாக் இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபாரின் மார்க்கெட்லயே சேல்ஸ் பண்றப்ப சேம் இதே இந்தியன் பிளாக்கோட தான் போகுது. அது ஒரு நல்ல ஒரு ப்ரௌடான விஷயம் இந்தியன்ஸ் பொறுத்தளவு. அதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல பாத்தீங்கன்னா TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 5 இன்ச்ல. நான் அது நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ அங்க இந்த வண்டி. ஸோ அதுக்கு மாதிரி ஆர்டிஆர்னா என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஆர்டிஆர்னா ரேசிங் டாட்டல் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 160cc இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்தது இந்த பைக் தான். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் லுக்கிங்னால இதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எம்டி, அப்புறம் N160 வந்துச்சு, அப்புறம் NS160 இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 160cc நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் ஸ்டிக் ஆகும், பிரைஸ் கம்மியாகும். இந்த வண்டி எப்படி சொல்றோம், நம்ம வந்து அப்படியே ட்ராக்ல கொண்டு போய் ஓட்டலாம். அதனால தான் இதுக்கு வந்து ஆர்டிஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஆர்னா ரேசிங் டாட்டல் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல தான் நம்மளுக்கு இந்த பேனல் ஆல்ரெடி இருந்தது வந்து ஷார்ப்பான டிசைனிங். ஸோ அதுக்கேத்தாப்புல இப்போ ஃப்ரண்ட் லுக்கும் நம்மளுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு ஷார்ப் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்ரெசிவா இருக்காம ஒரு மாதிரி போல்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஷார்ப் ஆகிட்டாங்க. ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் லாம்ல இருந்து அப்படியே 2 DRS கீழே கொடுத்துட்டாங்க அழகா. அதுல நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு பார்க்க எம்டி லுக்ல மாதிரி இருக்கும். பட் எம்டில வந்து நமக்கு மேல 2 DRS வந்திருக்கும், இது கீழே வந்திருக்கும் அழகா. ஸோ இந்த வண்டியோட அந்த ரேசிங் இதுக்கு ஏத்தாப்புலேயே நல்ல ஒரு ஷார்ப்பா கொடுத்துருப்பாங்க. டிராபிக்ஷன் பொறுத்தவரை நமக்கு அந்த ரேஸ் ட்ராக்ல உள்ள மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரேசிங் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அந்த அப்பாச்சியோட லோகோ குதிரை இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கலர்ல பினிஷிங் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு மாதிரி கிரே இது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர்ல ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த டேங்க் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரேசிங் கிராபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா E20 ஃபீலுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 159.7cc ஆயில்டு கூல்டல் தான் வருது. ஸோ இந்த மேக்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 75 PS 9250 RPMல. அதே இந்த வண்டியோட மேக்ஸ் டார்க்னு பொறுத்தளவு 14.73 Nm at 7250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியில் வந்து நல்ல ஒரு பவர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இந்த வண்டியோட சேசஸ்ன்னு பார்த்தா நமக்கு வந்து ஃபுல் பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்க்க ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் சைடு கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அங்கங்க அந்த ரேசிங் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் ரேசிங் டாட்டர் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தா நமக்கு வந்து ஏர் இண்டெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக தான், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் ஹெட்லேயே நமக்கு அதுக்கு இந்த இன்ஜின் ஹெட்ல நம்மளுக்கு வந்து இந்த ரேஸ் ட்ராக் மாதிரி தான் ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்ஜின் ஹெட்டு. ஸோ அப்படியே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. புட்ரஸ் மாத்தலும் நமக்கு வந்து அலுமினியத்துலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லப்பர் கோட்டிங்ல வந்துடும். அப்புறம் பிள்ளைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹெட்சாஸ் இது பார்த்தீங்கன்னா டபுள் பாரல் எஸ்எஸ் மாதிரி சிங்கிள் அவுட்புட்டில் வரும், ஓகேவா. வந்து எனக்கு சரியான ஆகலை, 2 இது வருமானு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்சாஸோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா சேம் டபுள் பாரல் எக்ஸாஸ் மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த வண்டியோட ரியர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டி வந்ததுலேருந்து இன்ன வர அந்த டெய்லாம் எல்லாம் அதே சேம் லுக்கு தான். இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு ஹாலஜன்லேருந்து எல்இடியா மாற்றிருக்காங்க 2026 ஏத்தாப்புல. சீட்டுன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட்டர்லாம் வருது. இது 160cc இது வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இது பண்ணலாம்.
டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி அப்படியே ட்ராக்லேயே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீட்டோட கம்ஃபர்ட்னு பொறுத்தளவு நல்ல ஒரு ப்ரீமியமான சைட்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதோடைய காட்டன் டிசைனே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது சீட்டு பொறுத்தளவு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க சீட்டுலையும். முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எல்இடி ஹெட் இண்டிகேட்டரு, எல்இடி ஹெட்லாமு, அது மாதிரி டிஆர்எல்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வண்டியில் இருக்க இப்போ வர எல்லா டிவிஎஸ் அப்பாச்சிலையும் சேர்ந்து தான். ஆர்டிஆர்ல அப்புறம் வந்து ஆர்டிஎக்ஸ்ல எல்லாத்துலேயுமே சேர்ந்து இதே இண்டிகேட்டர் தான். இது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த அண்ணோட பில்டு குவாலிட்டியாக நான் சொல்லவே தேவையில்லைங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டி தான். ஏன்னு சொல்றேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாச்சி தான் ஓட்ட ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ தெரியாம ஒரு கீழே பட்டேன். வண்டிக்கு எதாவது ஆகல. வண்டி என் காலில் போட்டனால என் காலில் வந்து சரியான இன்ஜுரி ஆச்சு. ஒரு மாசத்துக்கு கெட்டு போட்டிருப்பேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியோட பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஹைவே டூரிங் எப்போ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஹைவே டூரிங் மட்டும் நம்மளுக்கு வந்து டேங்க் பேக் வந்து மெட்டல் இருக்கனால நம்ம இதில் வந்து குறிப்பா ஒட்டிக்கிறலாம், கெட்டலாம் தேவையில்ல. அதனால மெட்டல் டேங்க் நல்ல ஒரு இது சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 180 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இது பார்த்தீங்கன்னா போத் நமக்கு வந்து ஆஃப் ரோட்லேயே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹைவே டூரிங் அப்புறம் வந்து சிட்டியில் யூஸ் பண்ண போறோம்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட மைலேஜ் அதுக்கு ஏற்றாப்புல 45 கிட்ட கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினோம்னா ஒரு 50 கிட்ட கொடுக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு பைக்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பைக்ல பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் இந்த இன்ஜின் கார்டுலாம் கொடுக்கறது கிடையாது. பட் இவனுக்கு வந்து இன்னும் இந்த இன்ஜின் கார்டுலாம் வருது. ஏன் இந்த இன்ஜின் கார்டு இப்போ கொடுக்கறது இல்லைன்னா நிறைய பைக்ல வந்து பிரைஸ் கட் பண்றதுக்காகவும் அதே மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட காட்டுறதுக்காகவும் இது இப்போ கொடுக்கறது இல்லை. பட் இதுல கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்ல ஒரு ஷார்ப்பாக நல்ல ஒரு டிசைனிங் நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 180mm ஒரு 160cc 180mm கொடுத்துருக்கிறது வந்து நல்ல ஒரு ஃபீச்சரா நான் பாக்குறேன். சேவ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா 5 inch டிஎஸ்பி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஹேண்டில் பண்ண பார்த்தா நார்மல் ஹேண்டில் பார்த்தா நமக்கு வந்து கிளிப் ஆன் கொடுக்கல. பட் நார்மல் கொடுத்தனால நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் டூரிங் பண்றதுக்குலாம். ஸோ இந்த வண்டியோட ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்தவரை ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரைடிங் மோட்ஸ்லாம் இருக்கு. ரோடு, ரெயின், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் நினைக்கணும் சரியா நான் இல்லை. அது 3 மோட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச், மோடுக்கான ஸ்விட்ச், அப்புறம் ஹெட்லாம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் லாம்ப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹாரன் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்சோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த வண்டி வந்து 160ல பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல அதிகமான ஃபீச்சர்ஸ், அதிகமா வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் மிஷின் தான் இது. ஸோ அதுக்கேற்றாலும் நமக்கு இந்த கிளச் லிவர் அப்புறம் வந்து பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டெப்ல நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தளவு ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு அப்பாச்சி லோகோ வந்துடும். இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த அப்பாச்சி லோகோ கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே அந்த அழகான டிஆர்எஸ் தான் நான் சொன்னேன், 2 டிஆர்எஸ் அழகா இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ட் எல்லாம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டூரிங்க்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து UST 4 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல பாருது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் டிஸ்க் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுல இருந்து அங்கங்கே கட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹைவேல லாங்ல நம்ம அதிகமாக க்ரூஸ் பண்றப்ப பிரேக் ஓவரா பிடிக்கிறப்ப இது வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகாம இந்த டிஸ்பிளேக்கு இது பண்ணும். ஃப்ரண்ட் டயர் சைஸ் மட்டும் நமக்கு வந்து 17 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 inch கொடுத்துருக்கலாம். பட் ஓகே 19 inch கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கும். UST 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UST 4 கீழேயும் டிவிஎஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்களோட ஓன் பிரேக்கிங் சிஸ்டம் தான். பைபேரி இதெல்லாம் கொடுக்கல. டிவிஎஸ் ஓன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சியர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 17 inch வீல் தான். ஸோ சேட்ல உள்ள ஹீரோ குரூப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 100 inch போயிருக்கலாம். பட் ஃப்ரண்ட் மட்டும் 19 inchல கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து மோனோஷாக்ல வருது. ஸோ இது அந்த ரேசிங் ஸ்டைலுக்கு ஏத்தாப்புல ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே 5 inch நான் சொன்னேன்னா இது வந்து எனக்கு நம்ம இதுக்கு முன்னாடி KTM பைக்ல மட்டும்தான் ரைடர் ஃப்ரெண்ட்லியா டிஸ்பிளே கொடுப்பாங்க. ஏன்னா KTM பைக் டிஸ்பிளே இப்படி மேல எழுந்தாப்புல இருக்கும். நம்ம ஓட்டுறப்ப ரோட்ல பார்வை இருக்கிற மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்ம டிஸ்பிளே இப்படி படுத்தாப்புல இருக்கும். பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் அதே மாதிரி டிஸ்பிளே இப்படி எழுந்தாப்புல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட கீன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் அப்பாச்சில எல்லா டிவிஎஸ்ல வர சேம் கீ தான். இதுல டிவிஎஸ்ல வந்துடும். இந்த இடத்துல டிவிஎஸ் லோகோ வந்துடும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 5" கலர் டிஎஸ்பி டிஸ்பிளே. ஸோ இது நான் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ அந்த இதுவே பாருங்களேன், அந்த பேட்டர்ன் எவ்வளோ அழகாக வருது கிராபிக்ஸ். ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பிளிங்காக காட்டும், அது வந்து கேமரால அப்படி காட்டும், மற்றபடி டிஸ்பிளே கிளியர்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல பிறகு நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருது, ஏபிஎஸ் வார்னிங் வந்துருது, ஃபியூல் கேஜ் இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு இன்ஜின் இது இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் இதுல வந்து ஒரு அசார்லாம் கொடுத்துருக்கலாம். 2026 ஏற்றப்பல எல்லா ஃபீச்சரும் கொடுத்து அசார்லாம் இன்னும் கொடுக்காம இருக்காங்க, அது கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராபிக்ஸ் அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர எல்லாத்துலயுமே இந்த கிராபிக்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்பாச்சில. ஸோ நல்லா இருக்கு. இதுல இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் மோட்ல இருக்கு, நிறைய மோடெல்லாம் காட்டுறேன். மொத்தமாக வந்து 12,000 RPM வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாமீட்டர் வந்து இயர்ஸ் இண்டிகேட்டர் வந்துருது. இதுல வந்து நோ ஃபீல்னு காட்டுது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ் இருக்கு காட்டுது. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த வண்டியோட ஃபீல் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும்னு போட்டிருக்கு. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதே ரைட் சைடு இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே உள்ள மோடு சேஞ்ச் பண்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அர்பன்னா நம்ம வந்து ரோட்லேயே ஓட்டிக்கலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், இது வந்து அர்பன் ரோட்ல ஓட்டுறதுக்கு. இது ஸ்போர்ட்ஸ் மோட்னா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல ஓட்டலாம், ஹைவேல ஃப்ரீ ஹைவேல என்ஜாய் பண்ணலாம். இது ரெயின் மோட், மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் கொஞ்சம் லீனியராக ப்ரொடியூஸ் பண்ணும், ஏபிஎஸும் நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அர்பன்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் பவரும் ஏபிஎஸும். அதே ஸ்போர்ட்ஸ் மோட்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா டைமும் வருது. ஸோ நல்ல ஒரு நீட்டான டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன் இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒரு 5" கலர் டிஎஸ்எல் டிஸ்பிளே தான், பட் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அப்படியே இந்த லுக் பாருங்க, ஒரு 160cc பைக் மாதிரி தெரில, பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டி ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாசிக் மெட்டாலிக் கலந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 2 பைக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு, இன்னொன்று வந்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கலர்ல என்ன பிடிச்சி சொல்லுங்க. இல்லை கிரீன் கலர் ஒன்று இருக்கும். இதில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு, கலர் இருக்கு, பார்த்து ஷோரூம்ல வாங்கிக்கிறங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மிரர்ஸ் ஆல்ரெடி அப்பாச்சியில் வர்றது தான், உங்களுக்கு வந்து ஓட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த வண்டியை பற்றி. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஷோரூமோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ இதுலையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம கால் பண்ணி கேட்டுக்கிறேங்க. டேங்க் சைஸ் நான் சொல்ல மாட்டேன். இந்த வண்டியோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ். அதே நம்மளுக்கு இந்த வண்டியோட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் நம்மளுக்கு ரிசர்வ் வந்துருது. ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லுங்க 45லேருந்து 50 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது நீங்கள் அர்பன் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 45லேருந்து 50 கிடைக்க ஆரம்பிச்சு ரெயின் அர்பனில். ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40-45 தான் கொடுக்கும். வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்னா உங்களுக்கு வந்து ரோட் டாஸ்க்கு எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டை பொறுத்து மாறும். இதோட டாப் அண்ட் வேரியண்ட் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.70 lakhs முடிஞ்சிடும். இந்த 100 பேசிக் மாடல் பிரைஸ் ஆன்ரோட் பார்த்தீங்கன்னா 1.40 lakhsலேருந்து 1.80 lakhs முடிச்சிடும். ஸோ 1.80 lakhs ஒரு 160cc அதிகமான ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு இந்த வண்டியில. அதே மாதிரி ஒரு ட்ராக்ல எடுத்து ஓட்ட போறீங்கன்னா பெர்ஃபெக்டான வண்டி. 1.8 lakhs நீங்க பாத்தீங்கன்னா எம்டி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் கூட. பட் இவன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு டார்க், அதே மாதிரி அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, 5" கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான பைக்கு. நம்ம இந்த அப்படியே ட்ராக்லேயும் ஓட்டலாம், ரெஸ்ட் ட்ராக்லேயும். லவ் யூ. நெக்ஸ்ட் இயர்ல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், லைக் பண்ணி லைக் ஆல் நோட்டீஸ் முடிச்சுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு டேயும் நோட்டீஸ் நான் காட்டும். ஷோரூம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கால் பண்ணி கேட்டுக்கிறேங்க. லவ் யூ. இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமேஸ்வரம் வட்டத்துல அரியாங்குண்டு, அதாவது கலாம் மெமோரியலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மறக்காம கால் பண்ணி உங்க பைக் எதுனா புக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நல்ல ஒரு வேல்யூவான பைக்கு, வேல்யூ ஃபார் மணி சொல்லலாம் இந்த பைக்கை.